தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழர் நீதி கட்சி நிறுவன தலைவர் ஐயா சுப இளவரசன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். குறிப்பாக சமீபத்தில் ஆணவ படுகொலை, தமிழ் சமூகத்தில் இந்த ஆணவ படுகொலை எப்போது நிகழ்ந்தது, இது குறித்தான பொதுவான கருத்து விமர்சனங்கள் நிறைய தொடர்கிறது. குறிப்பாக தமிழர்கள் இந்த ஆணவ படுகொலைகள், சாதிய தீண்டாமை கொடுமைகள் எப்படி பார்க்கிறார்கள், இது எப்போது உருவானது, எங்கு திணிக்கப்பட்டது என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் இனிமேதாக தொடர்கின்றன. ஏன்னா இதை இது இது குறித்து பொதுவாக பேசும்பொழுது தமிழர்கள் என்று பேசுவார்கள், ஆனால் சாதியாக பிரிந்து இருப்பார்கள், மதமாக பிரிந்து இருப்பார்கள் என்ற ஒரு பொதுவான விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகிறதை நாம் அறிகிறோம். இப்படியான ஒரு சூழலில்தான் இந்த ஆணவ படுகொலைகளுக்கும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளுக்கும் தமிழர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா, அல்லது தமிழ் சமுதாயம், தமிழ் சமூகம் இதனை எவ்வாறு பார்க்கிறது என்ன போன்ற நிறைய விஷயங்களை நாம் ஐயா சுப இளவரசனிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா? ஐயா நலமா இருக்கு. ஐயா, நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல இந்த சமீபத்திய ஆணவ படுகொலை, இது தொடர்பாக பேசும்போது தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் அவர்களை நோக்கி எழுப்பப்படுகின்ற கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவர்கள் தமிழர்கள் தமிழர் தமிழ்நாடு என்று பேசுவார்கள், ஆனால் இவர்களுக்குள் தான் நிறைய சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. ஆணவ படுகொலைகளுக்கு தமிழ் தேசியவாதிகள் பாராமுகம் காட்டுவார்கள், சாதிய ஏற்றத்தாழ்வு என்றால் இவர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள் அப்படின்லாம் நிறைய விமர்சனம் தமிழ் தேசியத்தை ஆதரிப்போர் மீதும் தமிழர் தமிழ்நாடு உங்களை போன்று பேசுபவர்கள் மீதும் இப்படியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஆணவ படுகொலையோடு இந்த விமர்சனங்களை நம்ம எப்படி பார்க்கலாம்? தமிழ் சமூகத்திற்கும் இந்த ஆணவ படுகொலைக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? இந்த ஆணவ படுகொலைகள் எப்போது உருவானதுங்க? இந்த சொல்லாடுகளில் கேட்குறேன் நான். ஆணவ படுகொலை என்பது தமிழ் இனத்தின் மீது திட்டமிட்டு திணிக்கப்பட்டது. நம்ம தமிழ் இனத்தில் நம்ம சங்க இலக்கியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? நம்ம தமிழ் இனத்துக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அது கடந்த காலம், அதாவது கற்காலத்திலிருந்து தமிழ் இனத்தில் எப்பொழுதுமே சாதி ரீதியான ஒரு இதே கிடையாது. திட்டமிட்டு இடையில் இந்த 4 வர்ண கோட்பாடுங்கிறதுல வடவர்கள் வந்தேறி அவங்க மூலமாக திணிக்கப்பட்டு திட்டமிட்டு ஊர் 2 போட்டா கூத்தடி கொண்டாட்டம் அப்படிங்கிறதுல இங்கே தமிழினத்தை ஆள வந்தவர்களுடைய சூழ்ச்சி தான். அது வெள்ளைக்காரன் இருக்கும்போது கூட இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு ஆணவ படுகொலை நடந்ததில்லை. இப்போ தமிழ் சமூகத்தில் சாதி ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அதுக்கு சான்று உங்களுக்கு தொல்காப்பியம் இருக்குது, திருக்குறள் இருக்குது, ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்குது. எங்கேயுமே நம்ம ஓலைச்சுவடி, ஔவையார் எல்லாத்துலேயும் பார்க்கும் பொழுது எந்த இடத்துலையுமே எப்படி தமிழ் இனத்திற்கு இடுகாடு, இப்போ கீழடியை பற்றி சொல்கிறோம் இல்லையா? இப்போ அதில் என்ன, எப்படி நமக்கெல்லாம் இடுகாடு தான், சுடுகாடே கிடையாது. அப்போ வந்தேரிகள் மூலமாக நம்மளை திட்டமிட்டு சூத்திர வம்சம், பிராமண வம்சம், சத்திர வம்சம். நீங்கள் வந்தேர்கள் என்று குறிப்பிடக்கூடியவர்கள் யாருங்க ஐயா? இப்போ பிராமணர்கள், திட்டமிட்டு பிராமணர்கள் இவங்க. அதுக்கு கிளை அமைப்புகள் இருக்குது. இல்லாத தேசியம் பேசுகிறவங்க, அந்த மாரி உள்ள சக்திகள் இங்கே தமிழ் இனத்துக்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க. ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு தாய் மக்களை சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரிக்கிறாங்க. இப்போ எங்கள் பகுதியில் எடுத்துக்கிட்டோன்னா கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவர்கள் எல்லாமே பூர்வீக குடி எல்லாமே எங்கள் தமிழ் இனத்தை சார்ந்தவங்க தான். அவங்க மொழியால், இனத்தால் தமிழர்கள், மதத்தால் அவங்க கிறிஸ்டினாக ஆக்கப்பட்டிருக்காங்க. அப்போது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதிலே அந்த கிறிஸ்துவ மதத்திலே கீழ் சாதி மேல் சாதி இருக்குது. அப்போ அங்கே காலனி, அவங்கெல்லாம் காலனி இருக்குது. அப்போ மேல் சாதிக்காரங்க இப்போ எல்லாமே அந்த ஜாதி அடிப்படையில். இப்போ எப்படி தமிழ்நாட்டில் சாதி வர்ணம் 4 வர்ண கோட்பாடு இருக்கோ, அதே போல் அந்த சாதி அடிப்படையில் கிறிஸ்டின் இருக்குது. இப்போ முஸ்லீம்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களும் இப்போ துலுக்க அப்படின்னு துலுக்கருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா துருக்கியிலேருந்து வந்ததால் துருக்கருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இங்கே இருக்கக்கூடியவங்க நம்ம தமிழ் இனத்தை சார்ந்தவங்க தான். அப்போ மதத்தால் அவங்க கிறிஸ்தவர்கள். இப்படி ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா
எல்லா ஜாதிகாரங்களும் ஒரே இடத்துல இருப்பாங்க. பெருஞ்சாதி ஆண்ட ஜாதிகள்லாம் பெருஞ்சாதி, அவங்கள மேல் சாதின்னு சொல்கிறது. எல்லா ஜாதியும் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆனால் ஆதித்தமிழர் மட்டும் பார்த்தீங்கன்னா தனிச்சேரியில் இருப்பாங்க. அதை சேரி மக்கள், அந்த சேரி அப்படிங்கிற ஒரு இதில் இது அரசாங்கம் ஊக்கப்படுத்துது. எப்படி இவங்க வந்து அந்த சேரிக்கு கூடுதலாக சலுகை கொடுத்து அந்த சேரி முறையை அப்படியே தக்க வைக்கிறாங்க. இந்த ஆணவ படுகொலைக்கு வந்து ஆளுகின்ற இந்த அமைப்பு தான், இந்த அரசு அமைப்பு தான் காரணம், அடித்தளம். அப்போ ஒரு முறை ஒரு தவறு நடக்கலாம். உலக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இப்போ மேற்கு ஐரோப்பிய நாடுகளை, ஐரோப்பிய கண்டங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பகுதியில் ஒரு கொலை நடக்கும், 2 கொலை நடக்கும், 3வது கொலை நடக்காது. ஏன் அப்படின்னா அதுக்கான மூல காரணத்தை கண்டு கலைஞ்சிருவாங்க. ஆனால் இங்கே எப்படி ஆணவ கொலை நடந்துக்கிட்டே இருக்கணும், சாதி கலவரம் நடந்துக்கிட்டே இருக்கணும், மத கலவரம் நடந்துக்கிட்டே இருக்கணும், வந்தவங்களாம் தமிழ்நாட்டை ஆளணும். இந்த சூழ்ச்சி தான் இந்த ஆணவ படுகொலை. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா? இப்போ ஒரு ஒரு இந்த நம்ம இந்திய ஒன்றிய அரசாங்கம் சின்ன குறுக்கிடுங்க. நீங்கள் ஆரியர்கள் பார்ப்பனர்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. எந்த பார்ப்பனர் வேங்கை வயலில் மலத்தை கலந்தார்? எந்த பார்ப்பனர் கவினை ஆணவ படுகொலை செய்தார்? நீங்கள் மீண்டும் இன்னமும் பார்ப்பனர்களையே சொல்லி அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்களே. தமிழ் சமூகத்தில் உள்ள சாதிகளிடையே நடக்கக்கூடிய பூசல்களுக்கும் பார்ப்பனர்களே நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்களே அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. எனக்கு கொஞ்சம் தமிழ் இனம் எப்பொழுதுமே சமத்துவமாக வாழ்ந்ததுக்கான சான்றுகள் உலக பொதுமறையாக திகழ்கின்ற திருக்குறளே சான்று. மனித வாழ்வின் நெறிமுறையை சொல்லியிருக்கிறாங்க, தொல்காப்பியம் சொல்லியிருக்குது, நம்ம அறநானூறு புறநானூறு சொல்லியிருக்குது. அறநானூறு என்ன சொல்லுது, புறநானூறு என்ன சொல்லுது, ஐம்பெரும் காப்பியங்கள் என்ன சொல்லுது? தமிழில் எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துல சாதி இருக்குதுன்னு சொல்லியிருக்குங்களா? சான்றுகள் இருக்கா? சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இவங்க வந்து பூர்வீகமாக சாதி இருந்திருக்கு அப்படின்னு எந்த இடத்துலையாவது ஒரு இடத்துல இந்த இப்போ ஆளுகின்ற அரசு, இந்திய ஒன்றிய அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கம் இது தமிழ் இனத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சான்றுகள் வந்து வெளிப்படுத்தலாம் இல்லையா? இல்லையே. அது திட்டமிட்டு திணிக்கப்பட்டது. ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு தாய் மக்களை சாதி ரீதியாக இங்கே இருக்கக்கூடிய மக்களை சாதி ரீதியாக பிரிக்கப்பட்டு, மத ரீதியாக பிரிக்கப்பட்டு அவங்களுக்கு அந்த உணர்வை ஊட்டி வளர்த்துருக்குறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 600 என்னுடைய ஆய்வில் ஒரு 800 வருஷத்துக்குள்ளே உருவாக்கப்பட்டது தான். வந்தேரிகளால் புகுத்தப்பட்டது என்பதை இன்னமும் நாம் உணராமல் இருக்கிறோமான்னு கேட்குறேன். உணர வைக்கல. இப்போ உங்களுக்கு வந்து அந்த உணர்வுகள் வந்து உங்களுக்கு இப்போ எங்கள் ஊரில், இப்போ நான் கிராமத்தில் இருக்கிறேன், இப்போ எங்கள் ஊரில் நாங்கள்லாம் வந்து மாமா மச்சானா இப்படி எல்லாமே தாய் ஒரு ஒரு அவங்கள அந்த மக்களோட எல்லாம் ஒற்றைமையாக தான் போகிறோம். இப்போ உழைக்க சாதி கிடையாது, எதுவுமே கிடையாது. தமிழர்கள் அப்படி இருந்த எங்களை என்ன பண்ணிட்டாங்க, இவங்க சாதி அமைப்புகளை உருவாக்கி அதுக்கு ஊக்கப்படுத்தி அதுக்கு சட்டமன்ற தொகுதியை ஒதுக்கி அதுக்கு பாராளுமன்ற தொகுதியை ஒதுக்கி இப்போ அந்த சாதி பெரிய சாதி ஒரு தொகுதியில் எந்த சாதி பெரிய சாதியாக இருக்குது, அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்கா, அவங்கள்ட்ட அதிக ஓட்டு இருக்கா, அந்த சாதி பார்த்து ஓட்டை மதிப்பீடு வச்சு தொகுதியை ஒதுக்கீடு கொடுக்குறது யார் தேர்வு அப்படி தான் நடக்குது. இது வரைக்கும் இப்போ நம்ம தமிழ்நாட்டை ஆளுகின்ற கட்சிகள் எல்லாமே நீங்கள் சாதி அடிப்படையில் தான் சட்டமன்றம் ஒதுக்குறாங்க, பாராளுமன்றத்தை அப்படி தான் ஒதுக்குறாங்க. அப்போ இது இப்போ யார் உருவாக்குறது? இந்த அமைப்பு தான் உருவாக்கியிருக்கு. இவங்க என்ன பண்ணணும்? அப்போ இந்த சட்டத்தில் எல்லாரும் சமம், இந்திய அரசு சட்டப்படி சமம், எல்லா குடிமக்களும் சமம், ஆண் பெண் எல்லாருக்கும் பொதுவானது இல்லைங்களா? அப்படி தானே சட்டம் சொல்லுது. நடைமுறையில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சேரியை ஒதுக்கி வைக்கிறீங்க, தெரு ரீதியாக ஒதுக்கி வைக்கிறீங்க, இது செட்டி தெரு, இது ரெட்டி தெரு, இது படையாச்சி தெரு, இது ஆதித்தமிழர் தெரு. எதுக்கு இது அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து யார் உருவாக்குறது? அப்போ இந்த அமைப்பை, இந்த மனித குலத்தை, இந்த தமிழ் இனத்துக்கு சொந்தமான கனிம வளங்களை கொள்ளையடிக்கணும், இந்த தமிழினத்துக்குனுடைய உழைப்பை சுரண்டணும், இப்போ இதை சூறையாடணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்க? ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு தாய் மக்களை, உலக மனித குலத்துக்கே வழிகாட்டியாக வாழ்ந்த ஒரு இனத்தை, அப்போ அவங்களுடைய வந்தேரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த சாதி ரீதியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி சாதி சங்கத்தை ஊக்கப்படுத்தி, இப்போ சாதி சங்கத்தை யார் தண்ணி ஊற்றி வளர்க்குறது? அவங்களை ஊக்கப்படுத்துறது யார்? தொகுதி ஒதுக்கி கொடுக்கறது யார்? தமிழ் மக்கள் கேட்டாங்களா? அப்போ எந்த அடிப்படையில் இவங்க வந்து இதே ஒரு ஆணவ படுகொலை 1 நடக்கலாம் 2 நடக்கலாம், உடனே
உலக நாடுகள்லாம் இன்னைக்கு ஐநா மன்றம் என்ன தீர்மானம் போடுது, கண்டிக்குது இல்லையா? அப்போ இது தமிழக அரசாங்கம் இதுக்கு சிறப்பு கவன ஈர்ப்பு கொண்டு வந்து உடனடியாக அந்த மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அப்போ இப்போ எங்கள் ஊரில் இப்போ நாயுடு தெரு இருக்குது, ஆதித்தமிழர் தெரு இருக்குது. நான் சின்ன வயசில் கேட்டது என்னென்னா, இப்போ நாயுடு தெருவில் வந்து இந்த காற்று நாயுடு காற்றா, தண்ணி நாயுடு தண்ணியா? இப்போ காற்று சூரிய ஒளி எல்லாமே எப்படி இருக்குது, அதில் வந்து காலனி தெருவில் வந்து அந்த காற்று வந்து எப்படி காலனி காற்றா, படையாச்சி காற்றா, இப்படி பேசும்போது அது யாராலுமே பயிர் சொல்ல முடியல ஊர் நாட்டானுங்களால். ஊரில் அந்த சாதிய அந்த உணர்வில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்போது எத்தனை மாதத்தில் பிறக்கிறாங்க, ஆண் பெண் எத்தனை மாதத்தில் பிறக்கிறாங்க, அப்போ 10 மாதத்தில் பிறக்கிறாங்க. இது உலகத்தில் இருக்கக்கூடிய 875 கோடி மக்களும் 10 மாதம் தான் பிறக்கிறாங்க. ஆண் சாதி பெண் சாதி இல்லையா? அப்போ இதில் என்ன வந்து உங்களுக்கு வந்து உயர்ந்த சாதிக்காரங்க 12 மாதத்தில் பிறக்கிறாங்களா? அவங்க உடம்புல வந்து வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் வந்து மாறி இருக்குதா? எந்த அறிவியல் பூர்வமாக இவங்க ஜாதிக்கு என்ன ரத்தம் இருக்குது, என்ன உறவு இருக்குது, என்ன வேறுபாடு இருக்குங்கிறத இந்த அரசாங்கம் சொல்லணும் இல்லையா? ஏன் இவங்களுக்கு வந்து இன்னும் இந்த ஆணவ படுகொலையை வந்து இவங்க வந்து பார்த்துக்கிட்டு மக்கள் எல்லா ஜாதிகாரும் ஒரு தெருவில் வாழலாம். இப்போ நீங்கள் ஒரு சேரிக்கு பக்கத்தில் ஒரு மனைக்கொட்டு கூட இது பண்ண முடியல. இன்னும் ஒரு மனையை நீங்கள் போட்டு விற்றீங்கன்னா அது சேரி பக்கம் இருக்குது, அதை வாங்க மாட்டாங்கிறாங்க. எவ்வளோ கொடூரமான ஒரு இதெல்லாம் உலக மனித குலத்துக்கு விரோதமானது இல்லையா? அப்போ இந்த சாதிய அமைப்புகள் யாரால் உருவாக்கப்படுது? அவங்களுக்கு ஊக்கப்படுத்துறது யார்? இப்போ இதை ஊக்கப்படுத்தி பாருங்கள், அப்பாவி மக்கள் வந்து சாகடிக்கப்படுறாங்க. அந்த பையன் பொறியியல் படித்து அவங்க தாய் தந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவள் எவ்வளோ சர்வசாதாரணமாக போய் ஆணவ படுகொலை செஞ்சால் அதுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சும் ஒரு கொலை பண்ணுறான்னா அப்போ இந்த சமுதாயம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? எல்லாரும் இதுக்கு பொறுப்பே இருக்கணும். ஆனால் இதில் ஆளுகின்ற அதிகார வர்க்கம் இதுக்கு முழு பொறுப்பே இருக்கணும். ஏன்னா நம்ம வரி பணம் கட்டுறோம், நேரடி வரி மறைமுக வரி. இந்த அரசாங்கம் நம்மகிட்ட இந்த வரி பணம் வாங்குறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? ஒரு முறை நடக்கணும் தப்பு, ஒரு கொலை நடக்கணும், 2 கொலை, உடனே அடுத்த இதை தடுக்கணும். உலகத்தில் இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, வன்முறை இல்லாத மனித குலத்தை படைக்கணும் நாம. அப்போ நம்ம உலகத்தில் வன்முறை இல்லாத மனித குலத்தை படைக்கணும். எப்படி நம்ம பிறக்கும்பொழுதே இப்போ இன்றைக்கி ஒவ்வொரு உயிரும் எப்படி பிறகுது? மற்ற இப்போ மனித குலத்தில் நம்ம அணுகுண்டு செஞ்சுக்கிட்டு இப்போ வெடிச்சுக்கிட்டு இருக்கிறது பேர் 6 அறிவு உள்ள மனித குலம். அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து பிறந்தா செத்து தான் ஆகணும். இப்போ இதில் எவ்வளோ பாருங்கள், அணுகுண்டு ஒவ்வொருத்தனும் உலகத்தையே 100 முறை 1000 முறை அழிக்கிறது மேலே அணுகுண்டு செஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ இந்த மக்கள் மத்தியில் பாருங்கள், இந்த உழைப்பை சுரண்டுறதுக்கு, இந்த கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கு, சாதி கலவரத்தை மத கலவரத்தை உருவாக்கிட்டு ஆணவ படுகொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுதான் இன்னைக்கு வந்து இந்த இதுக்கு காரணம். பொறுப்பு யார் ஏற்பது? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுகின்ற மத்திய மாநில அரசு தான் இதுக்கு காரணம். பொறுப்பு நீங்கள் மீண்டும் அமைப்பு மத்திய மாநில அரசுகள் சொல்கிறீங்க. 50 ஆண்டுகளை கடந்து ஆட்சி கட்டிலில் இருப்பவர்கள் திராவிட கட்சிகள், ஒன்று அதிமுக மற்றொன்று திமுக. நம்ம இன்னமும் பார்ப்பனர்களே வச்சு பேசிகிட்டு இருக்கிறோமேன்னு கேட்குறேன். 50 ஆண்டுகள் கடந்து இப்போது அதிகாரத்தில் இருப்பவர்கள் தமிழ்நாடை பொறுத்தவரை திராவிட கட்சிகள் தானே. இவர்களால் இதை சரி செய்து விட முடியாதா, அல்லது இவர்கள் சரி செய்ய விரும்பவில்லையா? இந்த ஆணவ படுகொலை நடப்பதற்கு பொதுமக்கள் அறியாமையில் இருக்கிறதும், அவங்க வந்து அந்த சாதி உணர்வில் இருப்பதும், இதை தண்ணி ஊற்றி வளர்க்குறது யார்? அதுதான் என்னுடைய கேள்வியும். இதை ஊக்கப்படுத்துறது இந்த அமைப்பு தான். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது, அவங்க தான் வந்து இந்த அமைப்பு. நீங்கள் அமைப்பு என்று குறிப்பிடக்கூடியவர்கள் அதிகாரத்தில் ஆட்சியாளர்கள் தான் ஆளுகின்றது. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் இதுக்கு பொறுப்பு இருக்கணும். ஒவ்வொரு கட்சியும் வந்து சாதி அமைப்புகளை வளர விட்டது. இப்போ ஆணவ படுகொலை எந்த தெம்பில் அவங்க செய்கிறாங்க? ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் தமிழ் சமூகத்தின் மீது சுமத்தப்படுகிறதுன்னு நான் கேட்குறேன். இது பெரிய தலைகுனி. நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் விளக்கும் போது இவ்வளவு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிகிறது. ஆனால் பொதுவாக தமிழ் சமூகத்தின் மீது தான் இந்த சேற்றை வாரி இவர்கள் இறைக்கிறார்கள். இறைப்பவர்கள் வந்து தமிழ் சமுதாயத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் தான் தமிழர்கள். இப்போ என்னை பொறுத்தளவு நான் ஒரு கருத்து பொதுவாக பதிவு பண்ணேன். சாதி அமைப்புகள் எல்லாமே இப்போ ஈழத்தில் பிரபாகரன் ஒரு முடிவு எடுத்தார். சிங்கள அரசாங்கத்தோடு சேர்ந்துக்கிட்டு ஈழ போராட்டத்தை காட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. காட்டி கொடுத்துட்டு கொண்டுக்கிட்டு இருந்தாங்க. காட்டி கொடுத்து அப்புறம் போராளிகளை கொண்டுக்கிட்டு இருந்தாங்க. உடனே என்ன பண்ணார், ஒரு அறிவிப்பு கொடுத்தார், சாதி அமைப்பெல்லாம் கலைச்சிடணும், மொழியால், தமிழ் இனத்தால், தமிழ் மொழியால், தமிழ் பண்பாட்டால் நாம் ஒரு தாய் மக்கள் ஒன்றுபடணும், மொழியால் ஒன்றுபடணும், தமிழ் இனத்தால் ஒன்றுபடணும் அப்படிங்கிற அடிப்படையில் அறிவித்தார். சாதி அமைப்பெல்லாம் கலைச்சிடணுங்கிறார். கலைக்காதவங்கெல்லாம் கலைச்சிட்டார். அவர் களை எடுத்துட்டார். இப்போ நம்ம
நெல்லில் கோரப்புல் எப்படி விளைஞ்சுன்னா நம்ம அதை அந்த களை எடுத்தால் தானே அந்த நெல் நல்லா விளையும். களை எடுக்காமல் வேளாண்மை நல்லா செய்ய முடியுமா? அதனால் இந்த மனித குலத்துக்கு விரோதமாக வரக்கூடிய சக்திகளை, தீய சக்திகளை அதை வந்து நீங்கள் உடனடியாக ஈழத்தில் களை எடுத்த பிறகு தான் அங்கே சாதி அமைப்புகள் இல்லாத இருந்துட்டு தான் ஈழம் போராட்டம் விஸ்வரூபம் எடுத்து வந்தது. இப்போ நாம் இங்கே தமிழ்நாட்டில் திட்டமிட்டு இங்கே சாதிய உணர்வு ஊட்டி அப்போ இந்த அந்த அதை அந்த உடச்சிடக்கூடாது, அந்த சாதிய கட்டமைப்பை தகர்த்தரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சாதி மறுப்பு திருமணம் நடந்துடக்கூடாது உடனடியாக வந்து தூண்டி விட்டு அதுக்கு என்னமோ ஒரு சாதி என்ன பண்ணுது, சமத்துவத்துக்காக நாங்கள்லாம் இருக்கோம், எங்கெல்லாம் நீங்கள்லாம் வந்து அந்த சாதிய உணர்வோடு நீங்கள் இருக்கீங்க, மேலாதிக்க உள்ள சாதி வந்து அந்த ஆணவ படுகொலையை வந்து தூண்டி விடுது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய சமத்துவம் கேட்குற சாதி அமைப்புகள் வந்து இவ்வளோ நாளாக அந்த ஆணவ படுகொலை நடந்துகிட்டே இருந்ததால இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சாதி உணர்வுலேயே அந்த அமைப்புகளை சாதிய மக்களை வச்சுக்கிட்டு பிழப்பு நடத்துகிறாங்க. இது ஆளுகின்ற அமைப்புகள் என்ன பண்ணுது, பெரிய ஆளுகின்ற அமைப்புகள், கட்சிகள், அரசுகள் எல்லாம் ஊக்கப்படுத்துகிறாங்க. அப்போ இது என்ன ஆகுது, இப்போ இவங்க 2 பேரும் இந்த இங்கே மொழி சிதைக்கப்படுறதை பற்றியோ, இந்த நம்ம கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுறதை பற்றியோ, இந்த மண் மாசுபடுறதை பற்றியோ, இங்கே வந்து காற்று மாசுபடுறதை பற்றியோ, தண்ணி மாசுபடுறதை பற்றியோ, நம்ம உழைப்பு சுரண்டப்படுறதை பற்றியோ இதை பற்றி கண்டுக்கக்கூடாது. இப்போ எல்லாம் எங்கே போயிட்டுது, இந்த மனித குலம் அடுத்த இலக்கை நோக்கி போகணும், அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு, அப்போ அதை நோக்கி போகிறது மடை மாற்றுறது, அப்போ இந்த ஆணவ படுகொலை நடத்துறது. அப்போ இதை சாதி அமைப்புகள் தான் அந்த உருவாக்குகிற அதை ஊக்கப்படுத்துகிற இந்த கட்டமைப்பு, இந்த அமைப்பு முறை தான் இதை வளர்க்குது. அதுதான் இதை வந்து நம்ம உடனடியாக வந்து சாதி அமைப்புகளுக்கு வந்து ஊக்கப்படுத்துறது, அதை தடை செய்யணும், அதை முளையிலே கிள்ளி எறியணும் அப்படிங்கிறது தான். இவங்களெல்லாம் வந்து என்னை பொறுத்தளவு சாதி அமைப்புகள் வந்து இந்த தமிழ் சமுதாயத்துக்கு துரோகம் தான் செய்யும், அது மனித குலத்துக்கு விரோதமானது அப்படின்னு நான் பயங்கரமாகவே சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஏன் என்ன செஞ்சிருக்கு இவங்க இந்த சாதி அமைப்புகள். ஆனால் இப்போ நம்ம சாதி அமைப்பு, சாதியும் மதமும் தமிழருக்கு இல்லை, நாம் தமிழர்ல ஒரு குடையின் கீழ் தான் இருக்கணும், அப்படிதான் வாழ்ந்துட்டு வந்திருக்கோம், இப்பவும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம் மீது இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு பிளவுகளை உருவாக்குவது யார் அப்படின்னா, நீங்கள் ஒரு அமைப்புன்னு குறிப்பிட்டீங்க, நீங்கள் அமைப்புன்னு குறிப்பிடக்கூடியவர்கள் யார் என்பது நாம் அறிகிறோம். இதை சரி செய்து விட முடியும் அப்படின்னு நம்பலாமான்னு கேட்குறேன். முடியாது, ரொம்ப நீண்ட நெடுந்துளை வந்துட்டோமே. அது முடியாது, எதுவுமே கிடையாது. நம்ம இன்னைக்கு வந்து அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, ஒரு பட்டனை அழுத்திட்டாலே இந்த மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படுத்தி, இப்போ நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு அரசு முந்திரி காடு மக்களுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு 84 ஒரு போராட்டம் பண்ணோம். அப்போ அந்த போராட்டத்தை வந்து நடத்துறது புலவர் கலியபெருமாள், தமிழரசன்லாம் வந்து அந்த பகுதியில் இந்த ஒரு தனி கிளாஸ் முறை கொண்டு வராங்க. அதையும் நாங்கள் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலுங்க இது? 84 1984, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆமாம், 1984 இளம் வயதிலே சின்ன வயசுலேயே நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தணும். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, போராட்டத்தின் மூலமாக தான் இதை நம்ம களைய முடியும், இவங்க வந்து சாதிய கட்டமைப்பை உடைக்கிறது போராட்டம் தான். அப்போ நாம் இவங்க திட்டமிட்டு இங்கே சாதி அமைப்பை வச்சுக்கிட்டு இந்த அரசாங்கம் இந்த மக்களை வந்து பிரித்து சூழ்ச்சியை கையாளுறாங்க, இதான் ஊக்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் ஒரு போராட்டத்தை வச்சு எல்லாமே சமம், ஊரில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து சைக்கிளில் போகக்கூடாது, சைக்கிளில் மிதிச்சிட்டு போகக்கூடாது, அவங்க இறங்கிட்டு வேட்டி மடித்து வெடிப்பில் மறித்து கட்டிக்கிட்டு தான் போகணும், தோளில் துண்டு போட முடியாது. அப்போ அந்தமாரி ஒரு அந்தமாரி உடையார்பாளையம் தாலுக்காவில் அந்தமாரி இதை நாங்கள் தகர்த்தோம். அப்போ அதுக்கு புலவர் வந்தார், தமிழரசன்லாம் வந்து அந்த போராட்ட காலத்தில் நின்னாங்க. அப்போது மிகப்பெரிய ஒரு எழுச்சி உருவாகிடுச்சு. அப்போ அந்த மக்கள் மத்தியில் சமபந்தி போஜனம் வச்சோம், ஊருக்கு சமபந்தி வச்சோம். அப்போ அவங்க வந்து 10 மாதத்தில் தான் அவங்களும் பிறந்திருக்கிறாங்க, நாமளும் 10 மாதத்துலாம் பிறக்கிறோம், அவங்க பேசுகிற தாய்மொழி தமிழ், நம்ம இனத்தை சார்ந்தவங்க, இது சூழ்ச்சியாக வந்து நம்மளை பிளவுபடுத்தி ஏற்படுத்துகிறான், நம்ம மாமா மச்சானா வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இப்படி எந்த அடிப்படையில் இவங்களை இந்தமாரி சாதி ரீதியாக பிரித்து வச்சாங்க அப்படிங்கிறத நம்ம கடுமையாக வந்து அந்த போராட்டம் வந்து அதனுடைய எதிரொலி தான் இன்றைக்கி நீங்கள் மீஜூரிட்டி சாதி ஒழிப்பு கருத்தரங்கம். பெண்ணட மாநாடு வந்து தேசிய மொழி வழி மாநிலம் இந்திய ஒன்றியத்தில் எல்லா வகையிலையும் பல்வேறு மொழி பேசக்கூடிய தேசிய மக்கள் இருக்கிறாங்க. அப்போ தேசிய விடுதலை போராட்டம் தான் பிரதானமானது அப்படிங்கிற ஈழ விடுதலையை ஆதரித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு உரிமை கிடைக்கணும். இப்போ பார்த்தீங்களா கல்வி உரிமை எப்படி பறிக்கிறாங்க, எல்லா உரிமையும் இப்போ ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருந்த இடத்துல ஹிந்தி கொண்டு ஆட்சி மொழியாக கொண்டு வந்து ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் தான் ஊக்கமாக கொடுக்கும், அறிவு வளரும்.
அப்போ ஆங்கிலத்தை கொண்டு வந்து திணிக்கிறாங்கல்ல, அப்போ ஹிந்தியை கொண்டு வந்து அந்த இடத்துல இப்போ இவங்க நினைக்கிறாங்கல்ல வடவர்கள் இந்திய ஒன்றிய அரசாங்கம். அதே போல் சாதி ரீதியான கட்டமைப்பு அது உங்களுக்கு வடநாட்டிலேருந்து வந்து இவங்க வந்து மனு தர்மத்தில் கொண்டு வராங்க. நெத்தியில் பிறந்தவன் பிராமணன், இதில் பிறந்தவன் வேசியன், சத்திரியன், விழாவில் பிறந்த சத்தியன், காலில் பிறந்தவன் சூத்திரன், இதில் எதுலேயுமே பிறக்காத ஆதி தமிழர் அப்படின்னு எவ்வளோ கொடூரமான இது. இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு சாதிய கட்டமைப்பை வச்சுக்கிட்டு அதுக்கெல்லாமே வந்து இந்த அரசாங்கம் இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து இந்த இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு தொகுதியை ஒதுக்குறாங்க, பாராளுமன்ற உறுப்பினருக்கும் தொகுதியை ஒதுக்குறாங்க. இந்த முறை, இந்த படிநிலை இவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கும்போது, இப்போ இதுக்கெல்லாமே இந்த ஆணவ படுகொலைக்கு தொடர்ந்து நடக்கிறதுக்கும், இந்த சாதி கலவரம் நடக்கிறதுக்கும், மத கலவரம் நடக்கிறதுக்கும் மத்திய மாநில அரசுகள் தான் அடித்தளமாக இருக்குது. ஆனால் சட்டப்படி அது நேராக இருக்குது, அதுக்கு நேர்மாறாக இருக்குது. ஆனால் பள்ளியில் வந்து போகும்போது நீ என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. அப்போ ஆனால் சாதி வந்து அந்த பள்ளிக்கூடத்திலே புத்தகத்திலே இருக்குது. தீண்டாமை ஒரு பாவ பெரிய கடும் குற்றம் மனித சமுதாயத்துக்கு விரோதமானு தான் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே சட்டமன்றத்தில் வந்து சட்டமன்ற தொகுதி ஒதுக்குறதும், அங்கே பாராளுமன்ற தொகுதி ஒதுக்குறதும் எப்படி இவங்க ஒதுக்கிட்டு வராங்க. தெரு வாரியாக இன்னும் சேரிங்கிற தனி இதாக தானே வச்சுருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தனி சேரி முறை இருந்தால் தான் எங்களுக்குள்ள சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது கொண்டு வந்து திணிக்கிறாங்க மக்கள்கிட்ட. அப்போ இதுக்கு முன்னதாக நீங்கள் அந்த மொழிவழி மாநிலங்களோட பிரிவு குறித்து பேசுனீங்க. மொழிவழி மாநிலங்களுக்கு பிறகு, அது பிரித்த பிறகு கர்நாடகா கன்னடர்களுக்கானதாக இருக்கிறது, கேரளா மலையாளிகளுக்கானதாக இருக்கிறது, ஆந்திரா தெலுங்கர்களுக்கானதாக இருக்கிறது, தமிழ்நாடு மட்டும் திராவிடர்களுக்கானதாக இருக்கிறது. இதில் தான் எல்லா சிக்கல்களுமே இருக்குது அப்படின்னு தமிழ் தேசியவாதிகளால் இந்த கருத்து முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இது வந்துங்க, இப்போ வந்து அவங்களுக்கு இதை என்னையை வந்து நிறைய விவாதம் பண்ணாங்க. இப்போ நீங்கள் கேட்குறது சரியான கேள்வி. இது இந்த நேரத்தில் சரியான கேள்வி. சட்டியில் இருக்கிறது தான் ஆப்பையில் வரும். இப்போ வந்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது தான் அது வெளிச்சமாக வரும். இப்போ அவங்க திராவிட கட்சி அப்படிங்கும்போது அவங்க என்னத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்படி மறுமலர்ச்சி திராவிட கழகம், இப்போ அவங்க முற்போக்கு திராவிட கழகம், அது எல்லா திராவிட கழகத்தினுடைய கொள்கையினுடைய சித்தாந்தம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் அதில் ஒருத்தர் தமிழர், இவங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. அவங்க அந்த கொள்கையில் தான் அவங்க இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை என்னன்னா, இந்திய ஒன்றியம் முழுவதும், இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இருக்கிற தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், தமிழர்கள், இவங்களுடைய முன்னேற்றத்துக்காக அவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுருக்காங்க. மறுமலர்ச்சி திராவிட கழகங்கிறது அவங்களுக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சொன்ன பாருங்க, தெலுங்கு கன்னடம் மலையாளி, அதில் எல்லாரும் முன்னேற்றத்துக்காக தான் இருக்காங்க. அப்போ இதே போல் இவங்களுடைய கொள்கைக்கு இவங்க இந்த கொள்கையில் இருக்கிறதால தான் நீங்கள் கச்சத்தீவு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பறிபோனதை பற்றியும், முல்லை பெரியாரான தேவிகுளம் பீர்மேடு, நம்ம காவிரி உரிமை கொடகு, பெங்களூரு, நம்ம கோலாறு தங்கவயல், நம்ம திருப்பதி, பாலாறு, சித்தூர், இதெல்லாம் போனதை பற்றி இவங்க ஏன் அவங்க வந்து இந்த திராவிட கட்சி இப்போ திராவிட பேரில் இருக்கிற கட்சிகள் வந்து ஏன் போராடல, இதை ஏன் வென்று எடுக்கலை, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் வென்று எடுக்கலை? சென்னை மாகாணம் இருக்கும்பொழுது அது ஒன்றா இருந்தது, வெள்ளைக்காரன் இருக்கும்பொழுது இந்த உரிமையெல்லாம் இருந்தது. வெள்ளைக்கார ஆட்சியில் காவிரி உரிமை மறுக்கப்படலை, பாலாற்று உரிமை மறுக்கப்படலை, திருப்பதி மறுக்கப்படலை, எல்லாமே இந்த சென்னை மாகாணத்துக்கு உட்பட்டு தான் இருந்தது. ஆனால் அதை பிரித்து கொடுக்கும்போது இவங்களுடைய கட்சியினுடைய கொள்கைப்படி அவங்க செயல்பட்டாங்க. அவங்க மேலே எந்த விதமான, ஏன்னா அவங்க கொள்கை அது. இப்போ நீ அவங்கள போய் தமிழ் தேசியத்துக்கு இவங்க வந்து நமக்கு ஊக்கப்படுத்தலையே, இவங்க தமிழ் தேசிய மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக இவங்க போராடலையே, இவங்க எப்பொழுதுமே இந்திய எதிர்ப்புக்காக இவங்க போராட்டத்தில் இவங்க களத்தில் இறங்கலை, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இவங்க களத்தில் இறங்கலை. தமிழ்நாட்டு மக்கள் போராடினாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழினம், தமிழ்நாட்டு மக்களுடைய அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள், மாணவர்கள் போராடினாங்க, அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. பேரறிஞர் அண்ணாவும் ஆதரவு கொடுத்தாரு. இப்போ இன்னைக்கு திராவிட கட்சிகள் வந்து ஆதரவு தந்தார்கள் என்பதை விட தன்மையப்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, அறுவடை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை அறுவடை செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான்.
அதனால் இப்போ இன்றைக்கி வந்து சமத்துவபுரம் ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ நமது சாதிய ஏற்றத்தாழ்வுகள், ஆணவ படுகொலை, தமிழ் சமூகத்தின் மீதான குற்றச்சாட்டு, தமிழ் சமூகத்தின் மீதான விமர்சனங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனால் இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது தீர்வு கண்ணு கட்டிய தூரம் வரை தெரியவில்லை அப்படின்னு நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. ஏன்னா இந்த திராவிட சிக்கல், சாதி ஏற்றத்தாழ்வு, இந்த இவ்வளவு பெரிய சிக்கல்களை களைந்து விட்டு நாம் இது எப்படி தீர்வு காண்பது என்பதே பெரிய கேள்வியாக இருக்குது அப்படின்னு முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? பார்க்கலாங்கய்யா. உலக மனித குலத்திற்கு சாதிய முறையில் தமிழினம் பிரிஞ்சு இருக்கிறது மிகப்பெரிய பேராபத்து. இதை வந்து உடனடியாக வந்து சாதிய அமைப்புகளை, சாதிய கட்டமைப்புகளை, சாதி ரீதியாக செயல்படக்கூடிய சாதிய சங்கங்களை உடனடியாக வந்து இப்போ எப்படி கேரளாவில் வந்து நடிகர் சங்கத்துக்கு வேலை கிடையாது, நடிகர் சங்கத்துக்கு வேலை கிடையாது. இப்போ உலக நாடுகளில் பெரும்பகுதி அந்த சாதிய, அதாவது முதலாளி தொழிலாளிங்கிறது தான் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம நாட்டில் மட்டும்தான் இன்னும் அந்த சாதிய கட்டமைப்பு அப்படி இருக்குது. இப்போ இதை நாம் உடனடியாக வந்து சாதிக்கு சலுகைகள் அதிகமாக வந்து தொகுதிகளை கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து இதை ஊக்கப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு நெறிமுறையை இந்த கட்டமைப்பு முறையை தகர்த்தெறியணும். அது தகர்த்தெறிய முடியுமாங்கய்யா? அதாவது வந்து இந்த மனித குலத்துக்கு விரோதமான ஆளும் ஆண்ட கட்சிகள் சாதி பார்த்து தானே வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்றத நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறோம். மனித குலத்துக்கு விரோதமானது. யாராக இருந்தாலும் இப்போ நானே ஒரு சாதி சங்க தலைவனாக இருந்தால் நான் அந்த நாட்டுக்கு துரோகி, இந்த மனித குலத்துக்கு விரோதி, தேச துரோகிங்கிறத அறிவிக்கணும். நான் வந்து இப்போ அந்த கலாச்சாரம் விற்கிறேன் அப்படின்னா நான் தேச துரோகி. இப்போ நீங்கள் வந்து ஒரு உரிமைக்காக, மக்களுடைய உரிமைக்காக போகிறான்னா அவங்கள வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் பகத்சிங்கை வந்து ஆங்கிலேயர் அரசு என்ன சட்டத்தில் கைது பண்ணி, சுபாஷ் சந்திர போஸை என்ன சட்டத்தில் கைது பண்ணி தூக்கில் போட்டாங்க? தேச துரோகின்னு சொல்லி போட்டு சுட்டு தள்ளினாங்க இல்லையா? தூக்கில் போட்டாங்க, நிறைய பேரை சுட்டு தள்ளினாங்க. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்பை வந்து மனித குலத்துக்கு விரோதமானது. அது நம்ம இந்த தமிழ் சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள் எதுலேயுமே இல்லையே. இல்லாத ஒன்றை வந்து திணிச்சு தொட்டா வந்து நாடார்களை பாத்தாத்திட்டு, ஆதி தமிழரை தொட்டாத்திட்டுங்கிற ஒரு நடைமுறை இருந்து ஒரு 600 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த சாதிய கட்டமைப்பு முறை உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போது இதை வந்து நாம் அந்த அமைப்புகளுக்கு ஊக்கப்படுத்துறது யார்? அங்கீகாரம் கொடுக்கறது யார்? பதிவு கொடுக்கறது யார்? இந்த அமைப்பு. அப்போ இந்திய அரசு சட்டத்துக்கு விரோதமான செயல்படக்கூடிய அமைப்பை நீங்கள் அங்கீகரிச்சுக்கிட்டு, அவங்கள ஊக்கப்படுத்திக்கிட்டு, அவங்கள வந்து நீங்கள் மேலோங்கிக்கிட்டு, இப்போ அந்த அந்த இதுவே குற்றம் அப்படி ஒரு இதை நாம் வந்து இப்போ எப்படின்னா ஒரு ஒரு இப்போ இன்றைக்கி பிரெஞ்சு நாடுகளில் ஒரு ஒரு தீய பழக்க வழக்கம், ஒரு கஞ்சா விற்கிறவங்க ஒரு தீய பழக்கவங்களுக்கு காதை பிடிச்சி அறுத்துடுறாங்க, ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. இப்போ மேலை நாடுகள்லாம் அப்படி தான் ஒவ்வொரு இதையும் வந்து அவங்களுக்கு கையிலே ஒரு இதை கண்காணிப்பு கட்டி விட்டுறாங்க. இவன் அப்போ அது போல் இங்கே சாதிய குற்றங்கள் செய்கிறவன் தூண்டுகோலாக இருக்கிறவங்க யார்? சாதிய அமைப்புகள். அப்போ அதை ஊக்கப்படுத்துறது யார்? இந்த அமைப்பு ஊக்கப்படுத்துது. அப்போது எதை நீங்கள் முதன்மைப்படுத்தணும்? இப்போ ஹிந்தி போராட்டம் எப்படி எழுச்சி பெற்றுது? அப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி எழுச்சி பெற்றுது? இந்த நிலை வந்துடக்கூடாது. மொழியால், தமிழ் இனத்தால் நீங்கள் ஒன்றிணைஞ்சிடக்கூடாது. அப்போ சாதியால் நீங்கள் பிளவுபட்டால் தான் இங்கே இருக்கிற இந்த மீண்டும் நான் அந்த விஷயத்துக்கு வரேன். இந்த கனிம வளங்களை கபலீகரம் பண்ணுறது, உழைப்பை சுரண்டுறது, இந்த மாதிரி ஒரு நிலையை போக்குறதுக்காக இந்த அரசு இந்த மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு சமூக அமைப்புகளையும் மொழி அமைப்புகளையும் ஊக்கப்படுத்தினாக்க, சாதி அமைப்புகளை தடை செய்யும் பொழுது அவங்க வந்து இந்த ஆணவ கொலை செய்கிறதுக்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய சாதி அமைப்புகளை களை எடுக்கணும், அவங்கள தேச துரோகின்னு அறிவிக்கணும். அப்படிங்கும்போது பண்ணும்போது தான் இந்த மனித குலத்துக்கு, அது யாராக இருந்தாலும், இப்போ நானே சாதிய கலவரத்தை உருவாக்குறது ஊக்கப்படுத்த மனித குலத்துக்கு விரோதமானது. இது எந்த வகையில் சரியானது? அது இயற்கை ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்குது. அப்போ இந்த சட்டம் என்ன பண்ணுது? அப்போ தொடர்ந்து ஆணவ படுகொலை நடக்குது, சாதி கலவரம் நடக்குது, மத கலவரம் நடக்குது. அப்போ சட்டம் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ அது நடைமுறைக்கு, அப்போ இவங்க ஒரு பேருக்கு ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு, அப்போ இது மக்களை, தமிழ் மக்களை ஏமாத்துகிற ஒரு நிலைப்பாடு தான். மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. சாதிய தலைவர்கள் இல்லைன்னா இந்த ஆணவ கொலை நடக்காது, சாதிய அமைப்புகள் இல்லைன்னா அதை கலைக்கப்பட்டு தடை செய்யப்பட்டால் இந்த ஆணவ படுகொலை நடக்காது அப்படிங்கிறது என்னுடைய தமிழ் மக்கள் சார்பாக நான் அதை முன்னிலை வைக்கிறேன். உலக மனித குலமே இன்றைக்கி பூமி வெப்பமாகிட்டு இருக்கு. இதை வந்து நோக்கி அறிவியல் பூர்வமாக மனித உயிரை எப்படி, பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களை எப்படி காப்பாற்றுறது
அதை எப்படி நம்ம வேளாண்மை செய்கிறது, எப்படி நான் வன்முறை இல்லாத மனித குலத்தை எப்படி உருவாக்குறதுங்கிறத பற்றி அறிவியல் விஞ்ஞானம் நோக்கி அதை நோக்கி ஓடும் பொழுது இன்னும் காட்டுமிராண்டி காலகட்டத்தில் இருக்கிறது போல் இன்னும் சாதி கலவரத்தை உருவாக்கி ஆணவ படுகொலை செஞ்சுக்கிட்டு இது நம்ம தமிழினத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பின்னடைவு, ஒரு கெட்ட பேர் அப்படிங்கிறது தான். அது தமிழக அரசாங்கத்துக்கும் இது பெரிய கெட்ட பேர், இந்த மனித குலத்துக்கு இது பேராபத்து. அதனால் நாம் எல்லாரும் சேர்ந்து அறிவியல் பூர்வமாக இப்போ ஒரு 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 உடல் கூறில் ஒரு உயிரினங்கள் தோன்றும் போது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு ஒரு வரமுறை இருக்குது, ஒரு விதிமுறை இருக்குது, இயற்கையினுடைய படைப்பு இருக்குது. அப்போது மனித குலமும் அந்த இயற்கை விதிகளுக்கு உட்பட்டு தான் இயங்குது. இப்போ பிறந்தா செத்து தான் ஆகணும். இப்போ மேல் சாதிக்காரெல்லாம் வந்து எப்படி வந்து அவங்க 12 மாதத்தில் பிறந்தாங்களா, இல்லை 120 வருஷத்துக்கு 150 வருஷத்துக்கு மேலே இருப்பாங்களா? எல்லாமே இந்த அவங்களுக்கு மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படும்போது, அப்போ ஒரு அறிவியல் விஞ்ஞான உண்மையை வந்து கண்டுபிடிச்சு சொல்லும் பொழுது மக்கள் மத்தியில் இது வந்து மிகப்பெரிய தப்பு, இதே மாதிரி ஒரு தீண்டாமே ஒரு ஒரு சாதிய ரீதியாக பார்க்குறதே தப்புங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தணும். அப்போ அதுக்கான ஒரு அரசு அமைப்பு, கட்டமைப்பு மக்கள் மத்தியில் சமமாக அதை நடைமுறைப்படுத்தணும். அப்போ எவன் எங்கே கெட்டு எவன் குட்டிச்சாரா போனேன் நமக்கு என்ன, அவன் சாதி ரீதியாக பிரிஞ்சாதான் நம்ம சொகுசாக வாழலாம். அப்போ பன்னாட்டு கம்பெனி இங்கே உள்ளே புகுந்து நம்ம கனிம வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போகலாம். இப்படி ஒரு உள்நோக்கத்தோடு தான் தமிழினத்தை பிளவுபடுத்துது. தொடர்ந்து சாதிய கலவரங்கள் இருக்குது. திராவிட கட்சிகள் வந்து இதை உடனே உணர்ந்து இது வந்து பெரிய இப்போ ராஜபக்சேவுக்கு எந்த நிலை ஏற்பட்டது, பங்களாதேசத்தில் ஏற்பட்ட நிலையெல்லாம் இங்கே கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ இந்த ஆணவ படுகொலை என்பது மிகப்பெரிய ஒரு நம்ம தமிழினத்துக்கு, தமிழக அரசாங்கத்துக்கு கெட்ட பேர். அப்போ இது மறைமுகமாக யார் தூண்டுறாங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும், இது யார் பின்னாடி இருக்காங்கிறது மத்திய மாநில அரசுக்கு தெரியும். இந்த மக்கள் வந்து பலிகடாக்குறாங்க, மக்களை வந்து பலிகடாக்கிறது மக்கள் வெகு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் இப்போல்லாம் முன்ன மாரிலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து சாதி அமைப்பில் இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய மக்கள்லாம் சாதி கலவரத்தை யாரும் தயாராக இல்லை. தலைவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ எந்த சாதிய தலைவன் செத்துருக்கிறான், எந்த மத தலைவன் செத்துருக்கிறான், நாம் தான்டா செத்துருக்குறோம், நாம் ஏன்டா வெட்டிக்கணும், நம்மெல்லாம் வந்து இனிமேல் அதை மாதிரி செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு வராங்க இயல்பா. இப்போ இது உணர்ந்துடணும், அந்த விழிப்புணர்வு உருவாகிருக்கு. இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. அவங்க சாதிய சங்கங்கள்லாம் ரகசியமாக சாதி சங்க தலைவர்கள்லாம் ஒன்று சேர்த்துக்கிறாங்க. நம்ம சங்கம் தலைவராக இருக்கணும்னா என் ஜாதிக்காரனை நீ வெட்டு, ஓன் ஜாதிக்காரனை அவன் வெட்டுட்டோம், நம்ம இவனெல்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சு ஒன்றா ஆயிட்டானா நம்ம உல்லாசமாக வாழ்ந்து சொத்து சேர்க்க முடியாது, நம்ம இப்படி நல்லா சொகுசாக வாழ முடியாது, நம்ம பதவி போச்சுன்னா நம்ம இந்தமாரி வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு தான் 2 பேரும் சேர்ந்து வெட்டிக்க சொல்கிறாங்க. அப்போ மக்கள்லாம் அது விழிப்புணர்வோட அடைஞ்சி வராங்க. மத ரீதியாக மத தலைவர் எங்கே செத்துருக்குறாங்க, ஏதாவது இப்போ இறந்துருக்காங்களா, அங்கே இருக்கக்கூடிய பொதுமான அப்பாவி மக்கள் தான் இறந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சாதி ரீதியான மக்களும் சரி, மத ரீதியான மக்களும் சரி, உழைக்கக்கூடிய மக்கள் தான் அங்கே பலியாகிறாங்க, அப்பாவிகள் தான் பலியாகிறாங்க. இதை உணர்ந்துட்டாங்க, உணர்ந்து வராங்க. அப்படி விழிப்புணர்வு அடைஞ்சு வருது. இதுக்கு வந்து மக்களே வந்து மக்களுடைய எழுச்சி, ஒரு புரட்சி ஏற்பட போகுது, ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. இது அரசாங்கம் வந்து இது செய்யலைன்னா மக்கள் எழுச்சி புரட்சி மூலமாக அது தடுக்கப்படும், தூக்கி எறியப்படும், இந்த அமைப்பு தூக்கி எறியப்படும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிற்போக்காக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. மனித குலத்துக்கு விரோதமாக இருக்கு எத்தனை நாளைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க? அதுதான். அதனால் மாற்றம் என்பது நடந்தே தீரும். இந்த ஆணவ படுகொலை வந்து முழுக்க முழுக்க மக்களுடைய பேரெழுச்சியால் அது தடுக்கப்படும் அப்படிங்கிறது எனக்கு தமிழ் மக்கள் சார்பாக நான் தமிழ் மக்களுக்கு தெளிவாக வந்து இப்போ இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதை மறைமுகமாக தூண்டி இருக்கவங்களுக்கு எச்சரிக்கிறோம். இது அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அப்போ அந்த நிலையிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து இதை யார் செய்தாலும், இப்போ நான் செய்தாலும் நாளைய வரலாறு என்னை மன்னிக்காது. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவங்கள நாளைய வரலாறு மன்னிக்காது. ஏன்னா உலக சட்டம் சொல்லுது, ஒரு தவறு நடக்குது, மனித குலத்துக்கு விரோதமாக ஒரு சட்டம் ஒரு தவறு நடக்குதுன்னா அதை நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாளைய வரலாறு ஒன்றை மன்னிக்காது. அதை உடனே தடுத்து நிறுத்தணும். அதான் மனித நேயம், அதான் அந்த மனித சமுதாயத்தை, மனித குலத்தை பாதுகாக்கணும். ஆனால் இது தொடர்ந்து இது இனப்படுகொலை நடந்துக்கிட்டே இருக்கே, மறைமுகமாகவும் நேரடியாகவும். நேற்று இந்த தூய்மை பணியாளர்கள் தலைநகர் சென்னையில் தங்களுடைய பணி பாதுகாப்பு வேண்டியும் தனியாருக்கு எங்களை விற்றுவிடாதீர்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்து 13 நாட்களாக போராடி இருந்ததை பார்த்துருப்பீங்க. நீதிமன்றத்தின் உத்தரவு அடிப்படையில் காவல்துறை அவர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். தனியாருக்கு சில மண்டலங்களில் இருக்கக்கூடிய வார்டுகளில்
தூய்மை பணியாளர்களுக்கு தனியாரை அணுகிறார்கள். தனியார் வந்து அந்த வேலையை செய்து இதுதான் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தூய்மை பணியாளர்கள். இந்த விவகாரம் எப்படி பார்க்குறீங்க? இது இந்த இந்த இது தூய்மை பணியாளருங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை வந்து அதை எந்த சூழ்நிலையிலையும் இது தனியாருக்கு விடுவது சரியானதில்லை. இது பெரிய ஒரு தவறு. முழுக்க முழுக்க அவங்க அதிமுக வந்து தனியாருக்கு விட்டாங்க அப்படின்னு இவங்க காரணம் சொல்கிறது, திமுக அரசாங்கம் வந்து இந்த காரணம் சொல்கிறது சரியானதில்லை. உடனடியாக வந்து அந்த தூய்மை பணியாளருடைய கோரிக்கையை ஏற்று அவங்களுடைய போராட்டத்தை நசுக்காமல் ஒடுக்காமல் உடனடியாக அவங்க வந்து இந்த மனித குலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேருதவியை செய்கிறாங்க. இப்போ அவங்க வந்து சுத்தம் பண்ணனா நகரம்லாம் நாற்றம் எடுக்கும். பெரிய ஒரு இந்த பணி என்பது முக்கியமாக ஊக்கப்படுத்தணும். அதை ஊக்கப்படுத்தி அரசாங்கமே நேரடியாக செய்யணும். ஏன் இதை நான் அந்த மக்களாக நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். நான் அந்த எல்லா கிராமப்புறங்கள்லேயும் நகரத்துலேயும் நான் மக்களோட போய் வாழும்போது அதை சுத்தப்படுத்துறது, அதை அவங்க எடுத்து சுத்தப்படுத்தலைன்னு சொன்னால் ஒரு நாள் சுத்தப்படுத்தலைன்னாலும் கூட பெரிய நாட்டம் எடுத்துப்படுது. கொசு உற்பத்தி ஆகுது. பெரிய ஒரு சென்னை சந்தித்தது 2-3 தினங்களாக சென்னை மிகப்பெரிய ஒரு பேராபத்து. இதில் வந்து அரசாங்கம் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க வைக்கிற கோரிக்கையை உடனடியாக வந்து அரசு ஊழியராக அறிவிக்கணும். அவங்களுக்கு வந்து 8 மணி நேரம் வேலைங்கிறதும் பாதுகாப்பு உடைங்கிறதும் அவங்களுக்கு எல்லா வகையிலையும் வந்து அரசாங்கம் வந்து உடனடியாக அதை அவங்க கோரிக்கையை நிறைவேற்றணுங்கிறது தான் தமிழ் மக்கள் சார்பாக நான் தமிழக அரசாங்கத்துக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். இது வைக்கிறது மூலமாக, இது செய்கிறது மூலமாக இந்த அரசாங்கத்துக்கு பெரிய ஆதரவு, பெரிய ஒரு பேர். அப்போது இன்னொரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். அரசாங்கம் வந்து நடத்த வேண்டிய கல்வி நிறுவனத்தை, மருத்துவத்தை இதெல்லாம் தனியாருக்கு கொடுத்துட்டு தனியார் நடத்த வேண்டிய மதுவை வந்து நீங்கள் அரசு உடைமையாக்கி நடத்துறது எந்த வகையில் இது மனித குலத்துக்கு இது நாகரிகம் உள்ள ஒரு மனித குலம் இதையே செய்யுமா? ஒரு தாய் தந்தை போல பாவிக்க வேண்டிய இந்த அரசாங்கம் இப்படி அரசாங்கத்தை தனியார் நடத்த வேண்டிய மது கடைகளை வந்து அரசாங்கம் வந்து எடுத்து நடத்தினா இந்த மக்கள் மத்தியில் என்ன கேள்வி எழுப்பாங்க? இப்போ இதுக்கெல்லாம் போய் ஒரு நீதிமன்றம் வந்து இப்படி ஒரு உடனே அந்த துப்புரவு தொழிலாளர் என்பது மிக முக்கியமானது. அவங்கள வந்து அவங்களோட கோரிக்கை நீதிமன்றம் உடனே அரசாங்கம் இதை செய்யணும். இது தனியாருக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டு எதுக்காக அரசாங்கம் இருக்குது? எதுக்கு வரி பணம் இவ்வளவு தூரம் பண்ணுறாங்க? எல்லாருக்குமே வந்து அரசு பணி மூலமாக தான் அவங்களுக்கு உரிமை பாதுகாக்கப்படும். இப்போ தனியாரில் கொடுக்கறது மூலமாக அவங்க உரிமை மறுக்கப்படும். அப்போ அந்த ஆண்டான் அடிமை முறை வந்துடும். அப்போ அவங்களுக்கு நிரந்தரமாக வந்து எந்த விதமான அரசு சலுகைகளும் கிடைக்காது. அப்போ உரிமைகளும் அங்கே மறுக்கப்படும். அப்போ இதை வந்து உடனடியாக வந்து அரசு நடத்தக்கூடிய குடிநீர் அரசு இலவசமாக கொடுக்கணும், விற்கக்கூடாது. கல்வியும் இலவசமாக கொடுக்கணும், மருத்துவமும் இலவசமாக கொடுக்கணும். அந்த அடிப்படையில் தனியாரில் சாராயத்தை தமிழ்நாட்டில் மது விலக்க படிப்படியாக அமுல்படுத்தணும். குடிக்காத மனித குலத்தை படைக்கணும். அப்போ எப்படி குஷ்கா, பான்புராக்கு, போதைப் பொருள்லாம் தடை செய்கிறாங்க இல்லையா? அப்போ வந்து இதை அவங்க அறிவிக்கணும். இது என்ன இப்போ மது கொடை எப்படியப்பட்டது அப்படிங்கிறது இதையும் அறிவிக்கணும். அப்போ இந்த மக்களை எப்படி இவங்க வந்து ஒரு துப்புரவு தொழிலாளர்களை வந்து அரசு ஊழியராக ஆக்கினாதான் அவங்க உரிமையாக எல்லா நிலையிலையும் வந்து அவங்க இந்த நகரத்தை, தமிழ்நாட்டு மக்களை சுத்தப்படுத்தி பாதுகாப்பாங்க. அதை விட்டுட்டு இவங்களை தனியாருக்கு கொடுக்கறது அது எந்த வகையிலையும் வந்து இது மறைமுகமாக வந்து ஒரு ஒடுக்குமுறை. இந்த ஒடுக்குமுறை, அடக்குமுறை என்பது அது இந்த அரசுக்கு தான். அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாற மாதிரி தெரியலையே. அவங்க அது உறுதியாக தான் இருக்கிறதா தெரியும். உப்பை தின்னவங்க தண்ணியை குடிச்சு மீண்டும் மீண்டும் அதை சமரசத்தை நோக்கி தான் நகர்த்துறாங்க. உப்பை தின்னவங்க தண்ணியை குடிக்கணும். சட்டியில் இருக்கிறது தான் ஆப்பிள வரும். நீங்கள் மனுஷனை மதிக்கிறதில்லன்னு சொன்னால், துப்புரவு தொழிலாளர்களை நீங்கள் மதிக்காமல் நீங்கள் தனியாருக்கு கொண்டு போனீங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் அதிகாரம் என்பது நிலையானது கிடையாது. அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி இந்த துப்புரவு தொழிலாளருக்கு நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது அரசு ஊழியராக அறிவித்து நல்ல நிலையில் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது வரலாறு. உங்கள் அந்த துப்புரவு தொழிலாளர் பாராட்டுறதோடு இல்லை, உண்மையிலே நாளை வரலாறு உங்களை பாராட்டும். நல்ல ஒரு பேர் வரும். இப்போ எப்படி கர்ம வீரர் காமராஜருக்கு ஒரு பேர், பட்டி தொட்டி எல்லாம் கிராமப்புறங்கள் எல்லாமே கல்வி கொடுத்த செம்மல் கர்ம வீரர் காமராஜர்னு சொல்கிறோமோ, இப்போ எல்லா ஊருக்கும் மின்சாரத்தை கொடுத்தாரு, எல்லா ஊருக்கும் கல்வியை கொடுத்தாரு. கக்கனை இப்படி நேர்மையான ஒரு அதிகாரின்னு சொல்கிறோமோ, அதை போல் ஒரு பேர் புகழ் எடுக்கணும். சும்மா நம்ம அதிகாரத்தில் வந்துட்டாக்க நம்ம கண்ணை மறைச்சிக்கிட்டு பேசுறது போகிறது. இவங்களுக்கு துப்புரவு தொழிலாளர்லாம் உங்களுக்கு எதிரியா?
அவங்க ஒரு அன்றாடம் கூட்டி அந்த நாத்தத்தில் எடுத்து அந்த குப்பையை எடுத்து போட்டு ஒரு நாளைக்கு நீ எடுத்து நான்லாம் சுத்தப்படுத்துவேன். என் வீட்டில் வந்து என்னுடைய மக்கிற குப்பை மக்காத குப்பை பிரிக்கிறேன். அப்போ நான் என் வீட்டில் இருக்கிற குப்பையை சுத்தப்படுத்தும் போதே பெரிய நாத்தமாக இருக்குது, பெரிய சுத்தமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் குப்பையை நான் தான் அள்ளுறேன். நான் அள்ளி நான் துப்புரவு தொழிலாளர்னு நான் கொண்டு கொடுப்பேன். இது மக்கிற குப்பை, இது மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுப்பேன். அதுவே பெரிய நாத்தம். அப்படி இருக்கும்போது துப்புரவு தொழிலாளர்களை வந்து உடனடியாக அரசாங்கம் இதில் வந்து தமிழ் மக்கள் சார்பாக நான் சொல்கிறேன், உலக மனிதகுல சார்பாக சொல்கிறேன், தமிழக அரசாங்கம் இதில் வந்து கிஞ்சித்தும் தனியாருக்கு கொடுக்கறது என்பது பேராபத்து. இது மனிதகுலத்துக்கு விரோதமானது. உடனடியாக அவங்களுக்கு வந்து அரசு ஊழியர் ஆக்குறதா சரி. என்ன உனக்கு நஷ்டம்? என்ன கஷ்டம் உங்களுக்கு? என்ன அதில் கஷ்டம் நஷ்டம்? நீங்கள் இப்போ வந்து இப்போ என்ன இப்போ உங்களுடைய உழைப்புக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் சேவை செய்கிறதுக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க ஐயா? சொல்லுங்கள். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க? ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க? ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க? இந்த கூட்டுற தொழிலாளர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க? மனசாட்சி வேணாம்? மனித குலத்தில் வந்து அவங்க என்ன கடநிலை ஊழியர், அவங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து இந்தமாரி ஒரு அடக்குமுறையை செலுத்துறீங்க? இது 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 மனித குலத்துக்கு பேரழிவு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. தமிழக அரசாங்கத்தின் சமீபத்திய அறிவிப்பு திட்டங்கள், குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டமாக இருக்கட்டும், நலம் காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் என்ற உன்னதமான 3 திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் பெருமிதம் தெரிவிக்கிறார். எதிர்புறத்தில் தேர்தல் நெருக்கத்தில் இவ்வாறான திட்டங்களை செயல்படுத்தி அரசாங்கத்தின் மீதான அதிருப்தியை மடைமாற்ற பார்க்கிறார் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக வந்து ஆளுகின்ற கட்சி விமர்சனம் பண்ணுறது தான் எதிர்கட்சி. இந்த திட்டங்கள் மீது சொல்கிறேன். ஆமாம், திட்டங்கள் மீது நீங்கள் என்ன வந்து ஒரு நாகரிகமாக அவர் கொண்டு வர திட்டம் மக்கள் மத்தியில் பயன்படும் போது மக்கள் தான் தீர்மானிக்கக்கூடிய. இவ்வளோ நாள் பண்ணாமல் 6-8 மாதங்களுக்கு போது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க தான் 21 ஆட்சியில் அமர்ந்த போது செயல்படுத்தியிருந்தால் பாராட்டியிருப்பார்கள். அடுத்த தேர்தல் வரும் 6-8 மாதங்கள் இருக்கும் நிலையில் இதெல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற விமர்சனம் முன்வைக்கும். சட்டியில் இருக்கிறதாங்க ஆப்பில் வரும். நான் முன்னாடி நிறைவேற்றுறதுக்கான ஒரு நிலை எனக்கு அந்த சிந்தனை அப்போ இல்லை. இப்போ தான் நிறைவேற்றணுங்கிற சிந்தனை வந்திருக்குது. அதான் சட்டியில் இருக்கிறது தான் ஆப்பில் வரும். இப்போ எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படிங்கும்போது இது விமர்சனம். இப்போ இவங்க வந்து நல்லது செஞ்சாக்க தமிழ்நாட்டு மக்கள் நல்லது ஏற்றுப்பாங்க. கெட்டது செஞ்சால் அவங்க அதுக்கு வந்து தேர்தலில் தக்க பாடம் கொடுப்பாங்க, நானாக இருந்தாலும் கூட. அப்போ யார் வந்து நல்லது செய்கிறாங்க மக்களுக்கு தெரியும். ஒரு ஊரில் நான் பார்க்கும்பொழுது சாதாரண மக்கள்கிட்ட நீங்கள் கிராமத்தில் போய் ஆய்வு பண்ணி பாருங்கள், திருடன் தான் சொல்கிறாங்க. ஒரு சாராயம் விற்கிறவனை அவன் வீட்டில் என்னடா சம்மந்தம் போடுற அப்படிங்கிறாங்க. கிராமத்தில் சொல்கிறாங்கங்க. இது எங்கே இருக்குது, என்ன எந்த உலகத்தில் இருக்காங்கன்னே தெரியல. இவங்க அதிகாரத்தில் வந்துட்டால் எதுவுமே இவங்களுக்கு எல்லாமே இவங்க கண்ணை மறைக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அப்போ ஒரு கிராம மக்கள் சொல்கிறாங்க, இது வந்து பாருங்கள், இவன் கஞ்சா குடிக்கிறான், இவன் பீடி அடிக்கிறான், அவன்கிட்ட நீ பேசாத அப்படிங்கிறாங்க. எப்படி ஒரு கிராமத்து மக்கள் சொல்கிறாங்க, இப்போ இவன் கஞ்சா அடிக்கிறான், பீடி அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், சாராயம் விற்கிறான், இவன்கிட்ட பேசாத அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் இப்போ வந்து எனக்கு வந்து நீங்கள் எனக்கு நான் உங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட ரீதியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் உங்கள் மருத்துவ மக்கள் வந்து நோய் இல்லாத மனித குலத்தை படைங்க, நோய் இல்லாத வறுமை இல்லாத மனித குலத்தை படிங்க, ஊழல் இல்லாத நிர்வாகத்தை படைச்சா அது தமிழ் சமுதாயத்துக்கு பெருமை. நீங்கள் ஏன் சொல்லிக்கிறீங்க? நீங்கள் சொல்லக்கூடாது, மக்கள் சொல்லணும். நீங்கள் செய்யலை மக்கள் பாராட்டணும். நீங்களா நான் நல்ல நான் போய் சுபல வருஷம் பெரிய நல்ல புத்தம நான் பெரிய தமிழ் சமுதாயத்துக்காக 13 ஆண்டு உள்ளே இருந்தேன், நான் பெரிய நல்ல நிர்வாகி, என்னை வந்து அதெல்லாம் நான் என்னை மடத்தனமாக நான் பேசிக்கிறது, என்னை வந்து நானே பெருமையாக நான் பேசிக்கிறது இருக்கு இல்லையா? இது மனித குலத்துக்கு ஏற்கத்தக்கதல்ல. நீங்கள் வந்து செய்கிற செயல் மக்கள் போற்றணும். ஒரு சாதாரண கூட்டுற மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? அரசு நடத்த வேண்டிய கல்விக்கூடத்தை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க? அரசு நடத்த வேண்டிய வந்து குடிநீர் நிர்வாகம்லாம் எப்படி இருக்குது? இதை தான் நம்ம செய்யணும். மக்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரம் என்ன, தேவை என்ன, அவங்களுக்கு வந்து இலவசமாக கல்வி கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு வந்து மருத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நல்ல கல்வி கொடுக்கணும், தொழில் பயிற்சி கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுக்கணும், உழைப்புக்கேற்ற கூலி கொடுக்கணும், மனித குலத்தை பாதுகாக்கணும். அப்போ அந்த நிலையை விட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து நாங்கள் எல்லாம் தனியார் மருத்துவமனையெல்லாம் அரசோடு மேக்கு, தனியார் கல்வியெல்லாம் அரசோடு மேக்கு, என்ன உங்களுக்கு என்ன ஆகிட போகுது? என்ன நடக்கும் பார்ப்போம். அவங்க எங்கே இப்போ நீங்கள் உலகத்தில் என்னுடைய ஆய்வில் இது வரைக்கும் வாழ்ந்த மனிதன் எவனாவது ₹1 சாகும்போது எடுத்துக்கிட்டு போயிருக்கானா?
எத்தனை கோடீஸ்வரம் வாழ்ந்துருக்காங்க தமிழ்நாட்டில்? யாராவது ஒரு ரூபா எடுத்துகிட்டு போயிருக்காங்களா? என்னப்பா நீங்கள் உலகத்தில் எல்லா சொகுசான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டீங்க, இனிமேல் எப்படி நீங்கள் வாழ போகிறீங்க? என்ன நீங்கள் வச்சுட்டு என்ன உங்களுக்கு? நீங்கள் செய்கிற நல்ல செயல் தான் போற்றப்படும். அன்னை தெரசா போற்றப்படுறாங்க, நம்ம வள்ளலார் போற்றப்படுறாங்க. திருவள்ளுவரை பற்றி நம்ம இன்றைக்கி 2000 ஆண்டுக்கு முன்னாடி அவர் எழுதி வச்சதை நம்ம இன்றைக்கி புகழ்ந்து பேசுகிறோம். தொல்காப்பியத்தை பற்றி பேசுகிறோம். உலகம் முழுவதும் வந்து மனித குலத்துக்காக பாடுபட்ட காரல் மார்க்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். எப்படி பேசுகிறோம்? ஏன் பேசுகிறோம்? இப்போ அம்பேத்கரை பற்றி பேசுகிறோம், பெரியாரை பற்றி பேசுகிறோம். அந்த மனித குலத்துக்காக அவங்களால இயன்றதை நல்லது செஞ்சதோடு தானே பேசப்படுது. நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் பேசப்படும். நான் அவங்களாம் பெருமைக்காக தற்பெருமை பேசிக்கல. தற்பெருமை பேசுகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க நிலைச்சி நிற்க முடியாது. அதான் மனித குலம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் இடம் கண்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள்லாம். வந்து அவங்க திறந்த வெளி புத்தகம். நீங்கள் வந்து மக்களை வந்து நீங்கள் அது வந்து திறந்த வெளி புத்தகம். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், மக்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். அவங்க வந்து தீர்மானிக்கணும். நாமளாக போய் நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோம், எங்களுக்கு நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நல்லது செஞ்சுருந்தா மக்கள் தீர்மானிப்பாங்க, நல்லது ஓட்டு போடுவாங்க, தீர்மானிப்பாங்க. எதிர்கட்சி என்ன சுட்டி காட்டுற வேலையை வந்து அவங்களும் வந்து உடனடியாக வந்து இத்தனை ஆண்டு காலமாக அவங்க என்ன பண்ணாங்க? அப்போ அதை தொடக்கத்திலேயே அவங்க வந்து செயல்படுத்தணும். களத்தில் இறங்கி இந்த மக்களுடைய நிலைமை என்ன, எப்படி ஒரு தப்பு மனித குலத்துக்கு விரோதமாக செயல்படும் போது அவங்களும் களத்தில் இறங்கி, இப்போ அவங்க வந்து பெரிய ஆண்ட கட்சி, எல்லாம் ஆளுகின்ற கட்சி, ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி, இந்த மனித குலத்துக்கு என்ன செய்கிறாங்க? ஏன் இவங்க வந்து எல்லாம் இப்போ வந்து நம்ம மீண்டும் வந்து நாட்டை பிடிச்சி ஆள்வதற்கு நீங்கள் செய்த நல்லது செஞ்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை இல்லையா? உங்களுக்கு இப்போ அதிகாரத்தில் இல்லாமல் பெரியார் எப்படி இந்த மனித குலத்துக்கு, அம்பேத்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார். இப்போ காரல் மார்க்ஸ் என்ன பதவியில் இருந்தார்? உலக மனித குலத்துக்கு இன்றைக்கி மூலதனங்கிறத பயன்படுது இல்லையா? அப்படி பயன்படுங்க. இப்போ திருவள்ளுவர் என்ன பொறுப்பில் இருந்தார்? நம்ம தொல்காப்பியர் என்ன பொறுப்பில் இருந்தார்? இப்போ அவங்கெல்லாம் முதல் நூலெல்லாம் வெளியிடலையா? அவங்க இந்த மனித குலத்துக்கு இன்னும் பயன்படலையா? இப்போ கரிகாலம் கல்லணை கட்டி அவன் பயன்படுத்தலையா? நம்ம இன்றைக்கி பயன்படுத்தலையா? இப்போ அவங்க வழி வந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்லாம் இந்த மனித குலத்துக்கு பயன்படலையா? ஏரியை வெட்டலையா? நீங்கள் செய்யுங்க. இப்போ உங்கள் வரலாறு எப்படி வரும்? நீங்கள் ஏரியை வெட்டி நீர்நிலையை உருவாக்கி தொழிலாளர்களை அரசு உடைமையாக்கி ஊழல் செஞ்சவங்களாம் அந்த சொத்தெல்லாம் அரசு பறித்து பொது உடைமையாக்கி நீங்கள் அரசு உடைமையாக்கி மக்களுக்கு நல்லா சமமாக அவங்க உழைப்புக்கேற்ற கூலியை கொடுத்து அவங்களுக்கு சுகாதாரமான வந்து அவன் சுயமாக அவன் தேவையை பூர்த்தி பண்ணி அவன் நல்லா அவன் சுய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நிர்வாகத்தை உருவாக்கு. சுயமாக உழைச்சி முன்னேறணும். நீ பிச்சை போடாத. அவன் மண். இப்போ எந்த எறும்பு போய் அமராவதி ரேஷனில் எந்த கொசு வந்து எந்த மிருகங்கள் வந்து இவன் பிச்சை போடுவான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குது? அது சுயமாக நிற்குது இல்லை? அது சுய தேவை. ஒரு குருவி கூட பணம் ஓலையில் கூடு கட்டி வாழுது. மனித ஆறறிவு உள்ளவன் என்ன நிலையில் இருக்கிறான்? புறம்போக்குலையும் பிளாட் மரத்துலையும் 48 லட்சம் பேர் பிளாட் மரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். இதான் நம்ம நிர்வாகமா? நாளை வரலாறு நம்மளை என்னன்னு கேட்காதா? பேசுகிறவங்கெல்லாம் விமர்சனத்தை ஏற்றுக்கணும். விமர்சனத்தை ஏற்றுக்காத மனிதன், அது குடும்பமாக இருந்தாலும் அரசாங்கமாக இருந்தாலும் அவங்க நிலைச்சி நிற்க முடியாது. அதுதான் தமிழ் மக்கள் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு நான் பதிவு பண்ணுறேன். ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும். நல்லதுங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து போயிருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க.